இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து 3 மார்க் கொஷினுடைய லேண்ட்லாவில் இருக்கிற 3 மார்க் கொஷின்ஸ். இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ரெண்டுமே நான் உங்களுக்கு புரியும்படியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கிறத ஒன்றுத்தையும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அதை எழுத முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்றாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றது ஒதுக்கப்பட்ட காடு, அண்ட் ஏரியா ஆன் மேன் ஆஃப் லேண்ட். செக்ஷன் 20 த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927. இதுதான், அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 செக்ஷன் 20ன்ற பாயிண்ட் எழுதிருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியன் யூனியன் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை எடுத்திருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ரிலிமினரி நான் ஆக்ஷன் செக்ஷன் 14. இதில் வந்து செக்ஷன் 4 ஷெட்யூல் ஏரியா. ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், டெபுட்டி கமிஷனர், ரைட் ஆஃப் வே, ரைட் டு பாஸ்டர், ரைட் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து த லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் 1894 கீழையும் இது வருது. ஸோ இது வந்து என்னன்னா ஒதுக்கப்பட்ட காடுகள் அப்படின்றாங்க, அதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரயத்வாரி செட்டில்மெண்ட் பண்றது சம் பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்போ தான் கொண்டு வந்தது. 2 main system under to collect the revaluation for the cultivate of agricultural land. 30 years இருக்கும். annual lease for the government. பட்டா நான் பட்டா is granted. இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து மெமோ 1/3, அதாவது 3ல் ஒரு பகுதி வந்து இது வந்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பெனிஃபிட்டுக்கு போயிடணும். அப்போ இது எல்லாமே அபாலிஷ் பண்ணாங்க. எப்போனா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாமே சரி பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வரி எதுவும் கட்ட தேவையில்லை அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இதான் வந்து ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது வந்து ஷெட்யூல் ஏரியா அப்படின்றாங்க. ஷெட்யூல் ஏரியா அப்படின்றது செக்ஷன் 6ல் 5th ஷெட்யூலில் வந்து கீழே வருது. இது வந்து ஷெட்யூல் ஏரியா. அதுக்கப்புறம் இதை பற்றி அப்படியே படிச்சுக்கோங்க, ஷெட்யூல் ஏரியா பற்றி. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்தது சொலாட்டிசியம். சொலாட்டிசியம்ன்றதுனா எவ்வளோ இழப்பீடு நடந்திருக்கு அப்படின்றதுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நிலம் வந்து இவ்வளோ எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதில் 30% உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் செக்ஷன் 22(2)ல் சொலாட்டிசியம் அப்படின்னாங்க. அடிஷன் காம்பன்சேஷன் அண்ட் டேமேஜ் வந்து பெய்ட் பண்ணுவாங்க. இதுதான். அதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஹோல்டிங் அப்படின்றாங்க. இது வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட் ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன் 5. செக்ஷன் 5 கீழே வரக்கூடியது. அதுக்கப்புறம் செக்ஷன் 5 ஸ்டாண்டர்ட் ஹோல்டிங். செக்ஷன் 4 வந்து சீலிங் ஏரியா. அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்து நாட் மோர் தென் 5 மெம்பர்ஸ், 5 பேருக்கு மேல அதுல இருக்க மாட்டாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹோல்டிங் அப்படின்றாங்க. நிரந்தரமா இருக்கக்கூடியது, நிலையா இருக்கக்கூடியது தான். அதுக்கப்புறம் டெனன்ட்னா யாருன்னா குத்தகைதாரர் அப்படின்றாங்க. குத்தகைதாரர்னா அவங்கள தான் செக்ஷன் 3(1) கல்டிவேஷன் இஸ் ஓன் லேபர் ஆர் எனி அதர் மெம்பர் ஆஃப் இஸ் family, any kind belong to another under the tenancy agreement, express or implied டெனன்சி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ வெளிப்புறமாக உள்புறமோ டெனட் குத்தகைதாரர் வந்து கொடுக்கறது, இதுதான் வந்து டெனட் அப்படின்னுவாங்க. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட் அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய வேக்கண்ட் லேண்டை, அதாவது காலியா இருக்க லேண்டை வந்து இன்னொருத்தருக்கு மாத்துறது. அப்போ செக்ஷன் 1 எனி ஸ்டேட் வெதர் விச் திஸ் ஆக்ட் அப்ளை இஸ் த ஃபர்ஸ்ட் தடவை கொடுக்குறாங்க. அதாவது எனி பர்சன் ஹூ ஹேட் ஹெல்டு வேக்கண்ட்ல, யார்கிட்ட அதிகமான வேக்கண்ட்ல இருக்கோ எக்ஸஸா அதுல வந்து சீலிங் லிமிட், அதாவது உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்களே, இதுல படி டியூரிங் த பீரியட் அப்பாயின்மெண்ட் டே அதன்படி அவங்களுக்கு வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துக்கலாம். நிறைய இருக்கு என்கிட்ட லேண்ட் அப்படின்னா இந்த உச்சவரம்பு சட்டத்தின்படி இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அந்த லேண்டுனா யாருக்கு வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஒன்று சேல் பண்ணிடலாம், இல்லை யாருக்காவது அடமானம் பார்க்கலாம், இல்லைன்னா இப்போ நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம்னா, இப்போ என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா என் 4 பேர் இருக்காங்க பசங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 ஏக்கரா கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 2 ஏக்கரா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா லீஸுக்கு கொடுக்கலாம், குத்தகை கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குனாலும் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்அலினேட்டட் லேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்அலினேட்டட் லேண்ட் அப்படின்னா அது வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா லாஃபுல்லி இன் பொசிஷன் ஆஃப் அன்அலினேட்டட் லேண்ட் ஆக்குபைட் அப்படின்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டே ஒருத்தருக்கு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்க வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஏன்னா இல்லை அபகரிக்கிறது இல்லை மிரட்டி வாங்கிக்கிறது அது மாதிரி பண்ணக்கூடாது. இதுதான் வந்து அன்அலினேட்டட் லேண்ட் அப்படின்னு. அது வந்து செக்ஷன் 45 வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 45 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அர்பன் லேண்ட் சீலிங் அப்படின்னா என்னதுன்னா, அர்பன் லேண்ட் சீலிங்ன்றது இதுவும் உச்சவரம்பு சட்டம் தான். த லேண்ட் அர்பன் சீலிங் ஆக்ட் வந்து டு வேக்கண்ட் லேண்டை மோர் தென் 1000 ஸ்கொயர் ஃபீட் மீட்டர் ஒன்லி, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அர்பன் லேண்டில் இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ லேண்ட் வச்சுருக்கோம்னா 342 ஸ்கொயர் மீட்டர் அவ்வளோதான் வச்சுருக்கணும். ஸோ இதை 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வச்சுருந்தா எடுத்துருவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ வச்சுக்கணும், 342 ஸ்கொயர் மீட்டர் நம்ம வச்சுருக்கலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ இந்த டேட் கொண்டு வந்தாங்கன்னா 24/4/1997 கொடுத்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நாட் லெஸ் தேன் 100 ஸ்கொயர், 100 ஸ்கொயர் மீட்டர் குறைவாகவும் இருக்கக்கூடாது, 342 ஸ்கொயர் மீட்டருக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அர்பன் லேண்ட் சீலிங்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேக்கண்ட் லேண்ட் அப்படின்னாங்க. வேக்கண்ட் லேண்ட் அப்படின்றது என்னன்னா செக்ஷன் 2Q லேண்ட் நாட் பீயிங் லேண்ட் மெயின்லி யூஸ்டு பர்பஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அர்பன் அக்ளோமரேஷன் டஸ் நாட் இன்க்ளூட். இதெல்லாம் வந்து அதில் இன்க்ளூட் ஆகாது வேக்கண்ட் லேண்டில். ஏன்னா இது அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் லேண்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் இஸ் நாட் பர்மிசபிள் அண்டர் த பில்டிங் ரெகுலேஷன். பில்டிங் ரெகுலேஷன் லேண்ட் ஆக்குபைடு, அதாவது பில்டிங் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து மற்றவங்க கொடுக்குறது. அதாவது காலியாக இருக்கு நிலம் இருக்குன்னா அது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதில் கொடுத்துருக்கு. இது வந்து வேக்கண்ட் லேண்ட், காலியாக இருக்கக்கூடிய இடம். ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்றது அஃபிஷியல் எம்ப்ளாய்டு பை த முகலர் காலத்தில் டு கலெக்ட் டேக்ஸ் ஃப்ரம் பேசண்ட். அதாவது அப்போ முகலையர் காலத்தில் நம்ம கிட்ட ஜமீன்தார் சிஸ்டம் நம்ம கிட்ட டேக்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் ஜமீன்தார் வந்து கன்சிடர்ஸ் எ லார்டு. அவர் வந்து பெரிய லார்டாக இருந்து கலெக்ட் பண்ணார் எல்லாத்தையும் டேக்ஸ் ஆன் இஸ் லேண்டு, ஹேண்ட் ஓவர் கலெக்டட் டேக்ஸ். பிரிட்டிஷ் அத்தாரிட்டி அப்போ இருந்தது. அப்போ வந்து அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே. அதாவது நடுவில் யார் இருந்தாங்கன்னா இன்டர்மீடியட் இருந்தாங்க. யாரு, ஜமீன்தார் இருக்கும். இப்போ லேண்ட் நாம வச்சிருக்கோம் அப்படின்னா ஜமீன்தார் போய் சேரணும். அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஒழிச்சாங்க. ஏன்னா அவனே வந்து கொஞ்சம் சம் அமௌண்ட், இப்போ நம்ம கிட்ட இருந்து அவர் வந்து 2 ரூபாய் அவர் எதிர்பார்க்கறாருன்னா இவன் இன்டர்மீடியட் என்ன பண்ணுவான்னா நம்ம கிட்ட இருந்து 7 ரூபாய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபாய் இவன் எடுத்துக்குவான், அவங்களுக்கு 2 ரூபாய் கொடுப்பான். அப்போ யாருக்கு லாஸ் ஆகுதுன்னா நமக்கு தான் லாஸ் ஆகுது இல்லையா. அதனால என்ன பண்ணாங்க, அபாலிஷ் பண்ணாங்க. எப்போனா ஜமீன்தாரி சிஸ்டம். அப்போ இன்டர்மீடியேட் பிட்வீன் த ஜமீன்தார் கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த டைம்ல இருந்தது தான் 3. என்ன யாருன்னா ஜமீன்தார் இருந்தாங்க, ஜகர்தாரி வந்தாங்க, அப்புறம் இனாம்தாரி. 3 பேர் வந்து லேண்ட் ஓனராக, ஸ்டேட் ஆஃப் லேண்ட் ஓனர். இவங்க வந்து ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணாங்க, வருவாயை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து ஜமீன்தார் சிஸ்டத்துல கீழே இருக்கக்கூடியது. அடுத்தது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பொசிஷன் அப்படின்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பொசிஷன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்ன என்ன இருந்துச்சு, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் பொசிஷன்னா அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, லேண்ட் ஆல்வேஸ் ஹேஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம் டு த மாடர்ன் ஏஜ். 40% ஆஃப் த ஏரியா ஆஃப் லேண்ட் அதாவது 40% வந்து டேர்ன் ஓவர் அங்கே போச்சு. ஏரியா ஆஃப் லேண்ட் வந்து 40% ஜமீன்தாரு, ஜாகிர்தாரு, இனாமு, மேக்ஸிமம் ரெண்ட் ஃப்ரம் டெனட். எங்கன்னா டெனட் கிட்டே போயிடுச்சு, குத்தகைதாருக்கு. ரிமைனிங் 6 ஆஃப் லேண்ட் வாஸ் கவர்டு பை ரயத்வாரி சிஸ்டம். 60% வந்து ரயத்வாரி சிஸ்டத்துக்கு போச்சு. பட் வித் லார்ஜ் டெபாசிட்ஸ் இன் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா 40% இன்டர்மீடியட் போச்சு, டேர்ன் ஓவர் லைக் த ஜமீன்தாரி, ஜாகிர் இதெல்லாம் நடுவில். அதுக்கப்புறம் 60% வந்து ரயத்வாரி மூலயமா. அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா ஜமீன்தாரி. இது ஃபேர் ரெண்ட். ஃபேர் ரெண்ட் அப்படின்றது என்னன்னா நியாயமான வாடகை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து டெனன்ஸ் ஆக்ட் 1956 கொண்டு வந்தாங்க. ப்ரொவைட் பண்றாங்க ஃபேர் ரெண்ட் கொடுக்கணும். இப்போ கல்டிவேஷன் டெனட் கொடுத்துருக்காங்க, இல்லை குத்தகைதாரருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நியாயமான விலையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெகுலேட் பண்றாங்க, அதை கரெக்டாக போகணும், அபாலிஷன் பண்ணணும். எக்ஸஸாக யார் ரெண்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அபாலிஷ் பண்ணணும். அதுக்காக மேக்ஸிமம் ரெண்ட் வந்து பேபிள் கொடுக்கணும் டெனண்ட்டுக்கு. ஸோ அதில் வந்து சில உரிமைகளை கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபேர் ரெண்ட், த டெனன்ஸ் ஆக்ட் 1956. அதுக்கப்புறம் ஃபேஸ்ட்லி இயர் அப்படின்றது பருவகால ஆண்டுன்றது தான் ஃபேஸ்ட்லி இயர்ன்றாங்க. எப்போ அறுவடை பண்ணுறாங்க அதை பொறுத்து தான். அப்போ எப்போல்லாம் வருதுன்னா ஜூனில் ஆரம்பித்து ஜூனில் போய் முடிவோம். இதுதான் வந்து அந்த மீன்ஸ் தான் 12 மந்த்தை தான் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆடிங் 592 ஃபேஸ்ட்லி இயர் கம்ஸ் டு த கிர்காரியன் கேலண்டரில் கொடுத்துருக்காங்க அதில். அதுக்கப்புறம் வந்து இது வந்து
முகலார் எம்பையர் காலத்தில் தான் கொடுத்தாங்க. எப்போ இது வந்துச்சுன்னா ஜூலை 2007 2008 வந்து வந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூனா சந்தையினுடைய மதிப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். ஓஎம்வினா ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எவ்வளோ மார்க்கெட் இருக்குது, வேர்ல்டு இது வெளியே எவ்வளோ இருக்குன்றது எல்லாமே ஓப்பன் மார்க்கெட்டாக நம்ம வந்துடுச்சு. ஏன்னா ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இதெல்லாம் இருக்கணும். எதெல்லாம் ஆஃபர் யூஸ்டு இன்டர்சேஞ்சபிலிட்டி வித், இதில் எல்லாமே ஒவ்வொன்றத்துலையும் சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே மார்க்கெட் வேல்யூ கீழே வருது. அதுக்கு அடுத்தது ரெவென்யூ ஆஃபீஸ்ன்றது வருவாய் அலுவலகம். அதில் யார் இருப்பாங்க? தாசில்தார் தான் பொறுப்பாளராக இருப்பார். தாசில்தார் இருப்பார். போய் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு நிலத்தில் என்னெல்லாம் வரி செலுத்தணும், எவ்வளோ வாங்கணும், இல்லை குழா வரி, வீட்டு வரி, இது எல்லாமே கலெக்ட் பண்ணக்கூடியது தாசில்தார். ஸோ இது வந்து ஆஃபீஸர் மூலயமா கோஆர்டினேஷன் பண்ணி கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இது ரெவென்யூ ஆஃபீஸர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரெமிஷன் ஆஃப் ரெண்ட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரெமிட் பண்ணிடுறது எதுனா ரெண்ட்டை, அது எதுனா குத்தகைக்கு கொடுப்பாங்க, நேரடி இல்லை உடனடியாக கொடுத்து முற்றிலும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அது வாங்குவாங்க. இது ரெமிஷன் ஆஃப் ரெண்ட். அதிகப்படியாக இருந்துச்சுன்னா அது ரெமிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட வந்து 3 மார்க் கொஷின்ஸ் முடியுது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தா போதும். நான் ஒரு தடவை இதை எல்லாமே ஸ்டில் எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறேன். இதுலேயே உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.